பாஸ்கா எண்கிழமை 2ஆம் நாள். முடியவில்லை. எது முடியவில்லை? இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் நூலில் பெந்தகோஸ்தே நாளில் தூய பேதுரு மக்களுக்கு ஒரு பெரிய உரையாற்றுகின்றார். அதில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மரணம் இயேசு கிறிஸ்துவை தன் கையில் பிடித்து வைத்திருக்க முடியவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். ஏன் அவ்வாறு பிடித்து வைத்திருக்க முடியவில்லை? மரணம், நாம் நினைப்பது என்னவென்றால் இந்த மண்ணுலக வாழ்வில் மரணத்தை போல சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லை. மரணத்தை மனிதன் தவிர்க்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அதே மரணத்தை தான் சந்தித்தார். அந்த மரணம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது பேதுரு சொல்கின்றார், இயேசு கிறிஸ்துவை மரணம் தன் கையில் பிடித்து வைத்திருக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவர் கடவுள். ஆகவேதான் மரணம் அவரை தன் கையில் பிடித்து வைத்திருக்க முடியவில்லை. இந்த மரணத்தை தானாக தேடிக்கொண்டது யார்? மனிதர்கள் தான் தேடிக்கொண்டார்கள். ஆதாம் தான் செய்த பாவத்தின் வழியாக மனிதனாக இருந்ததால் அவர் தனது வாழ்வில் மரணத்தை தேடிக்கொண்டார். ஆனால் பேதுரு என்ன சொல்கின்றார்? யார் யாரெல்லாம் கடவுளாக இருக்கின்றார்களோ, அதாவது அவர் குறிப்பிட்டு சொல்வது இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்ததால் அவரை மரணம் தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருக்கு உரியவர்களாக வாழும் பொழுது நாமும் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபடுவோம். மரணம் நம்மையும் பிடித்து வைத்திருக்க முடியாது என்பதுதானே உண்மை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டாலே நிச்சயமாக நாமும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் தூய பேதுரு இன்று நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றார் பெரிய உரையின் வழியாக. பல நேரங்களில் நாமெல்லாம் மரணத்தை பார்த்து பயப்படுவோம். ஐயோ, நான் சாகப் போகிறேனே, எனக்கு பின்னால் என்ன நடக்குமோ தெரியவில்லையே, என் மனைவி என்ன செய்வார், என் குழந்தைகள் என்ன செய்வார்கள், நான் செய்கின்ற தொழிலெல்லாம் என்ன ஆகப் போகின்றதோ தெரியவில்லையே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் பேதுருவின் வார்த்தைகள் தான் நமக்கெல்லாம் நம்பிக்கையாக வருகின்றன. அப்படி இருக்க வேண்டாம். இந்த உலகத்தில் மரிக்கப் போவது நமது ஊன் உடல் தான், மனித உடல் தான் மரிக்கப் போகின்றது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயமாக மரணம் தனது பிடியில் நம்மை வைத்திருக்க முடியாது என்பது உண்மை. இதை பேதுருவும் உறுதியாக நம்பினார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலர்களும் நம்பினார்கள். ஆகவேதான் அவர்கள் மரணத்தை கண்டு பயப்படவே இல்லை. எங்கள் உயிர் போனாலும் சரி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி அவரை அறிக்கையிடுவோம் என்று சொல்லி தங்களது உயிரையும் கூட கொடுத்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் இன்று வரை உயிரோடு வாழ்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்பது உண்மையாகிறது அல்லவா? உணர்ந்து கொண்டு மரணம் ஒருபோதும் நம்மை பிடித்து வைத்திருக்காது, இயேசுவோடு நாம் இருக்கும்போது.